இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம், அதுவும் இன்றைக்கு நீதியின் காவலராக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுடைய உண்ணாவிரத போராட்டம். வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொன்னால் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு ஒரு கேள்விக்குறி. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு மிகப்பெரிய அளவிலே இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரத போராட்டம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு சோளிங்க நகரிலே நம்முடைய சக வழக்கறிஞர் சக்கரவர்த்தி, பிரபல வழக்கறிஞர் சக்கரவர்த்தி துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை நம்முடைய மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றைக்கு அவருடைய குடும்பம் இன்றைக்கு கவலையிலே இன்றைக்கு ஆழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு வழக்கறிஞருக்கு இது போன்ற நிலையா என்பதை எண்ணி பார்க்கிற போது நிச்சயமாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் எல்லாம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய சக்கரவர்த்தியை பற்றி நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் சிறு வயதிலிருந்தே ஒரு வறுமையான குடும்பத்திலே பிறந்து ஆட்டோ ஓட்டி அதில் வந்த பணத்தை வைத்து சட்டம் படித்து ஒரு வழக்கறிஞராக உருவாகி படிப்படியாக தன்னை ஒரு பிரபல வழக்கறிஞராக தன்னுடைய வழக்கறிஞர் பணியிலே பல வெற்றிகளை குவித்தவர். இன்றைக்கு அவர் பணியிலே வழக்கறிஞர் பணியிலே ஈடுபடுகிற போது அந்த பணியின் சம்பந்தமாக இன்றைக்கு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை கேள்விப்படுகிற போது வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பில்லையே, வழக்கறிஞர்கள் எல்லாம் இன்றைக்கு நீதிக்காக போராடக்கூடியவர்கள்,